சூர்யா நடித்து அக்டோபர் மாதம் திரைக்கு வர இருக்கிற கங்குவா அப்படின்ற படத்துல இருந்து ஃபயர் சாங் அப்படின்னு ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சாங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சாங்கில் ஒரு இனத்தை பற்றி குறிப்பிட்றாங்க. அந்த இனம் தமிழினமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பாடலில் வர ஒவ்வொரு வரிகளுமே தமிழ் இனத்தை தான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. என்னடா இது பாடலில் வந்து நெருப்பை பற்றி ரொம்ப உயர்வாக பேசியிருக்காங்களே அப்படின்னு யாரும் ஆச்சரியப்பட வேணாம். ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலுக்கும் நெருப்புக்குமே மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. படத்தோட டைட்டில் என்ன? கங்குவா. பாடல் வரிகள் ஆரம்பிக்கும் போதே ஆதி நெருப்பே, ஆறாத நெருப்பே, மாய நெருப்பே, மலை நெருப்பே, பாயும் நெருப்பே, பாதாள நெருப்பே, காவல் நெருப்பே, காடு நெருப்பே அப்படின்னு நெருப்போட பெருமையை சொல்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. கங்குவான்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நெருப்போட சக்தியை தன்னுள்ள வச்சிருக்கிற மனுஷன் அப்படிங்கிறது தான். இன்னும் அந்த கங்குவான்ற டைட்டிலை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதில் இருக்கிற கங்கு அப்படின்றது எதை சொல்ல வருது அப்படின்றது உங்களுக்கு புரியும். நெருப்புக்கு தீ, அக்னி அப்படி பல பேர் இருக்கிற மாதிரி இன்னொரு பேர் தான் கங்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த கங்குன்ற பேர்லேருந்து தான் கங்குவான்ற டைட்டிலே வச்சுருக்காங்க. ஸோ இதிலிருந்தே இந்த படத்துக்கும் நெருப்புக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ மறுபடியும் பாடல் வரிகளுக்கு வரலாம். அந்த நெருப்பை பற்றி சொல்லியிருக்கிற அந்த பாடல் வரிகளுக்கு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதில் நெருப்பை பற்றி மட்டும் சொல்லலை, தமிழ் இனத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நெருப்பு, தமிழ் இனம் ஆகிய ரெண்டு விஷயத்தையுமே ஒரு சேர குறிக்கிற மாதிரி தான் அந்த பாடல் வரிகள், அந்த முதல்ல இருக்கிற 8 வரிகள் அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். முதல் வரி பார்த்தீங்கன்னா ஆதி நெருப்பே அப்படின்னு இருக்கு. ஆதி நெருப்பு அப்படின்னா என்னன்னா மனுஷன் முதல்ல தோன்றிய காலத்தில் அவன் முதல்ல கண்டுபிடிச்ச விஷயம் நெருப்பாக தான் இருக்க முடியும். ஏன்னா தோராயமாக நெருப்புங்கிறது 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனுஷன் வந்து பயன்படுத்தியிருக்கான் அப்படின்ற குறிப்பு வந்து இருக்குது. 1.5 வருஷங்களுக்கு முன்னாடியே அவன் நெருப்பை பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னா அப்போது எப்போ அவன் நெருப்பை கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒன்று கணிக்க முடியாததாகவே இருக்குது. அப்போது மனுஷனோட எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னாடியே நெருப்பை கண்டுபிடிச்சிட்டதுனால அதுதான் ஆதி கண்டுபிடிப்பு, அதாவது முதல்ல கண்டுபிடிச்சது. ஸோ அதனால தான் அதை ஆதி நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தமிழ் இனத்துக்கு நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா உலகத்தில் முதல்ல குமரி கண்டத்தில் தோன்றிய இனம் தமிழ் இனம், அதுதான் ஆதி இனம். நீங்கள் ஆதி நெருப்பை ஆதி இனமாகவும் எடுத்துக்கலாம். அந்த வரியை நீங்கள் ஆதி நெருப்பே அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆதி தமிழினமே அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த வரி ஆறாத நெருப்பே. ஆறாத நெருப்பே அப்படின்னா இது நெருப்பை பற்றி சொல்கிறப்ப அன்னைக்கு கண்டுபிடிச்ச நெருப்பு இன்ன வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம், அது அணையவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆதியில் முதல்ல தோன்றிய தமிழினம் இன்னும் அழியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அடுத்த வரி மாய நெருப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாய நெருப்பு? ஏன்னா நெருப்பை எப்படி உருவாக்குனாங்க, எதை வச்சு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? இப்போ காற்று நம்மளை சுற்றி எந்நேரமும் இருக்குது, ஆனால் நெருப்புன்றது நம்மளை சுற்றி இல்லை. ஆனால் அதை எப்படி உருவாக்குறாங்க? அந்த காலத்தில் 2 கற்களை வச்சு உரசி நெருப்பை எடுத்து தான் சொல்லுவாங்க. அப்போ கூட கற்களை வச்சு உரசும் போது நெருப்பு எப்படி வந்துச்சு? ஸோ அந்த நெருப்பு எப்படி வந்ததுன்றது மாயமாகவே இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் அதை மாய நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி தமிழ் இனத்துக்கு பொருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரி கண்டத்தில் தமிழினம் உருவானதாக சொல்கிறாங்க, வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த குமரி கண்டத்தில் எப்படி அந்த தமிழினம் உருவாயிருக்கும், எங்கேருந்து உருவாயிருக்கும்? ஒருத்தர்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்களா, இல்லை எப்படி அது உருவாயிருக்கும்ன்றது ஒரு மர்மமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் தமிழ் இனத்தையும் மாய நெருப்பே, அதாவது மாயமாக உருவான இனமே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வரி மலை நெருப்பே அப்படிங்கிறது தான். அதாவது குமரி கண்டத்தில் முறையாக வாழ்ந்த தமிழினம் மலையில் தான் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க நெருப்பையும் மலையில் தான் கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதனால் மலை நெருப்பேன்றத மலையில் வாழ்ந்த தமிழினமே அப்படின்னு எடுத்துக்கலாம், மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பே அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த வரி பாயும் நெருப்பே அப்படிங்கிறது தான். அதாவது நெருப்பு ஒரு இடத்துல தீ பிடிச்சதுன்னா அடுத்தடுத்த இடங்களுக்கு பாஞ்சு பரவிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குமரி கண்டத்தில் தோன்றிய தமிழினமானது பாஞ்சி பரவி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வரி எடுத்து சொல்லுது. அடுத்து வர்ற பாதாள நெருப்பே, காவல் நெருப்பே, காட்டு நெருப்பே, இந்த 3 வரியுமே ஒரே சினாரியோவை தான் குறிக்கிறதா நான் பார்க்குறேன். அதாவது மலையிலிருந்து சில தமிழர்கள் பிரிஞ்சு வந்து கீழே காடுகளுக்கு வந்து குடியேற ஆரம்பித்தாங்க. மலையிலிருந்து பாதாளத்துக்கு வந்த தமிழர்கள்ன்றதை குறிக்க தான் பாதாள நெருப்பே அப்படின்னு குறிக்கிறாங்க. அப்படி காட்டுக்கு வந்து குடியேறிய தமிழர்கள் தங்களோட பாதுகாப்புக்காக விலங்குகளை எதிர்கொள்ள நெருப்பை பயன்படுத்தியதால் அதை காவல் நெருப்பே அப்படின்னும், காட்டில் அவங்க அதை பயன்படுத்தியதுனால
காட்டு நெருப்பே அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஆக மொத்தம் முதல் இந்த 8 வரிகளும் தமிழ் இனத்தையும் நெருப்பையும் ஒரு சேர குறிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து வர வரிகள் எல்லாம் நேரடியாகவே தமிழ் இனத்தை தான் குறிக்குது. அதில் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி யாமே அப்படின்னு ஒரு வரி வரும். இதை யார் கேட்டாலும் தெரியும், அது தமிழை தான் அவங்க சொல்கிறாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே தோன்றிய மொழி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது நேரடியாகவே தமிழை தான் குறிக்குது. அடுத்த வரி எண் தோன்றா காலத்தே எண்ணிக்கை பார்த்துக்கூடி யாமே அப்படின்னு ஒரு லைன் வரும். அதாவது இந்த எண்கள், அதாவது நம்பர்ஸ் 1 2 3 இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய எண்ணிக்கையில் வாழ்ந்துருக்கோம் தமிழனும் அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த வரி. அடுத்த வரி ஆதித்தி சுடர்வெல்லம் அணையாமல் பார்த்த குடி தீமென்று தீ தின்று தீக்காடாய் வாழ்ந்த குடி அப்படின்ற வரிகள் வரும். இதில் தமிழர்களுக்கும் நெருப்புக்கும் எவ்வளோ ஒரு பந்தம் இருக்குது, தமிழர்கள் நெருப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஆதியில் உருவாக்கின அந்த நெருப்பை நாங்கள் அணையாமல் பார்த்துக்கிட்டோம், தீயை மென்று தீயை தின்று தீக்காடாய் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அடுத்த வரிகள் இடி இடித்தது மழை அடித்தது அடித்தது புயலும் மலை உடைந்தது அலை எழுந்தது வெடித்தது பிரளயம் முள்ளோடும் கல்லோடும் காற்றோடும் போராடி பல்லாண்டு வாழும் இனம் அப்படின்னு ஒரு வரி வரும். இந்த வரிகள் எல்லாமே குமரி கண்ட அழிவில் இருந்து தமிழ் இனம் எப்படி போராடி மீண்டு வந்தது அப்படின்றது குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து வர 4 வரிகளும் இதே குமரி கண்ட அழிவிலிருந்து எப்படி தமிழினம் மீண்டு வந்தது என்பதை தான் குறிக்குது. அடுத்த வரிகள் வன்னிமர கிளை எதிர வானரங்கள் அணி திரள கன்னி மூல கவுளியொன்று காலம் சொல்லுதே அப்படின்னு வருது. இதில் இந்த கன்னி மூலன்ற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் விட்டு நோக்குங்க. கன்னி மூலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா தென்மேற்கு மூலை அப்படின்னு அர்த்தம். அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ற திசையில் கன்னி மூலைன்றது தென்மேற்கு குறிக்கும். ஸோ தெற்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அவங்க சவுத் அப்படின்றத குறிக்கிறாங்க. இந்தியாவோட சவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக தமிழ்நாடு தான். ஸோ இந்த ஒட்டுமொத்த வரியில் அவங்க இந்த கன்னி மூலன்ற வார்த்தை மூலயமா தமிழ்நாட்டை குறித்து தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த வரியில் சொனையருவி பாறாங்கல்லு மேலிருக்கும் தீக்குருவி குரல் எடுத்து கூதம்மா தெற்கு திசையில் அப்படின்னு ஒரு வரி வருது. வழக்கம் போல் இங்கேயும் தெற்கு அப்படின்னு சொல்லி தெற்கு திசை, அதாவது தமிழ்நாட்டை தான் குறிக்கிறாங்க. இந்த பாடலில் முதல்ல இருந்து இறுதி வர ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பற்றியும் தமிழினத்தை பற்றியும் தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சில விஷயங்கள் மூலமாகவே நிரூபணமாகுது. இதை இந்த பாடலை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி கூட தோணியிருக்கலாம். அப்படி உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.